மெட்ராஸ் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்டகாசமான தக்காளி சாதம் தான். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பிச்சு போட்ட சைவ கோழி வறுவல், பூண்டும் இஞ்சியும் தொளிச்சு வச்சுருக்கேன். இடிகளில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்றுக்கு பாதியமாக இடிச்சுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டையும் நல்லா நசிச்சு வச்சுக்கோங்க. குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம இடிச்சு வச்சுருந்த இஞ்சி பூண்டு சோம்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி அளவு சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நான் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இந்த தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதே நீங்கள் வெள்ளை சாதம் அல்லது சேவை வச்சுருந்தீங்கன்னா அப்படியே இதில் சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1 ரெசிபி, பட் இது வந்து நிறைய விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 hour போல் அரிசி ஊற வச்சுருந்தாங்க. 2 டம்ளர் அளவு அரிசிக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவி குக்கரை மூடி போட்டு 4 விசில் போல் குக் பண்ணி இறக்குனா அவ்வளோ ஒரு டேஸ்டான சூப்பரான தக்காளி சாதம் ரெடிங்க. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது முட்டை வேக வச்சு நீங்கள் இதை பேக் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு தாங்க வருவாங்க.